வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம ஆல்ரெடி HCF LCM வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறதும் ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கேட்ட கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ HCFல ஒரு 50 இருக்குது, LCMல ஒரு 50 இருக்குது. உங்களுக்கு 10 சம்ஸாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனில் காட்டும். ஓகேவா? லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வாங்கினா 598க்கும் 874க்கும் எல்சிஎம் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சம்மில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு HCF ஆஃப் 598,874. ஓகேவா? ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு நம்பர் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணாலும் இதே மாதிரி தான் போடணும். டிவிஷன் மெத்தட் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ GCD மெத்தட் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன். ஸோ உங்களுக்கு தெரியும், டிவிசர் வச்சு நம்ம போடணும். பெரிய நம்பர் வச்சு சின்ன நம்பர், எகெயின் வர்ற ரிமைண்டர் வச்சு எகெயின் இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய நம்பர் வச்சு நம்ம போடுவோம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டு இருக்குது பெரிய நம்பர் 874. ஓகேவா? இப்போது இதில் 598 எடுத்துக்கோங்க. ஸோ 874ல் 598 எவ்வளோ வரும், ஒரே ஒரு டைம் தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு டைம் தான் 598 வரும். ஓகேவா? இப்போது 14 மைனஸ் பண்ணுங்கள். 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 6 ஆயிரும். 6ல் 9 போச்சுன்னா 7, இங்கே 7 ஆயிரும். 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ 276 வந்திருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும்னா எகெயின் இதுக்கு முன்னாடி பெரிய நம்பர் எதில் டிவைட் பண்ணியிருக்கோம், 598. ஸோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ 598 எவ்வளோ டைம் வரும், 2 டைம் போடலாம். ஸோ 2 டைம் போட்டிங்கன்னா 6 2s are 12, ரிமைனிங் 1, 7 2s are 14 + 1 5, ரிமைனிங் 1, 2 2s are 4, 4 + 1 5. 3 டைம் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் 2 டைம்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 8ல் 2 போச்சுன்னா 6, 9ல் 5 போச்சுன்னா என்ன வரும், 4, 5 போச்சுன்னா 0. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே பெரிய நம்பர் எனக்கு 276. இதை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 276 எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்க்கலாம். இங்கே யூனிட் இது 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ எந்த நம்பரை 6ஓட மல்டிப்ளிகேஷன் வேணால் வரும். ஸோ 6 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 6 × 6. ஸோ 6 6 are 36, ரிமைனிங் 3, 6 4s are 24, 24 + 3 27. எவ்வளோ டைம் வரும், 6 டைம்ஸ் 276 வரும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டாக நீங்கள் என்ன நம்பர் டிவைட் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் D இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் 46 வரும். ஸோ D இஸ் த ரைட் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த சம்மை இப்படி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் HCF கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். HCF ஆஃப் 108, 360, 408. ஸோ இந்த இதுக்கு மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம டிவிஷன் மெத்தடில் போடுவோம். நார்மல் தான் அந்த டாப் போட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெத்தட். ஸோ 108, 360, 408. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க என்ன வரும், 5 2s are 4, 5 2s are 10, 4 2s are 8. இதை போட்டிங்கன்னா 1 2s are 20, ரிமைனிங் 1, 8 2s are 16, இங்கே என்ன ஒரு 0 வரும். நெக்ஸ்ட் 2 2s are 4, 0, 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேணும், 2ஆல் போடுங்க. 2 2s are 4, 7 வரும். 9 2s are 8, 0 வரும். நெக்ஸ்ட் 1 0 2. ஓகேவா? இது என்ன போடுங்க, இதை 3ஆல் போடலாம். 9 3s are 27, 3 3s are 9, 3 3s are 9, ரிமைனிங் 1, 4 3s are 12. இதுக்கு மேலே போட முடியுமா? ஏன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 30 இருக்குது, இங்கே 34 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த சம்மை நம்ம போட முடியாது. ஸோ இதோட ஆன்சர் என்னது, 2 2s are 4, 4 2s are 4, 4 3s are 12. ஸோ இந்த நம்பரோட HCF பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸோட HCF 12. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 924
105 525 மீ பேர் பொது வகுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம டானா செப் மெத்தடில் ரெண்டு மெத்தட் போதும். ஸோ இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ 924 105 525. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் போட முடியாது, ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் 5ல் முடியுது. ஸோ 5 டேபிளையும் போட முடியாது. ஸோ 3 டேபிளில் ஃபஸ்ட்டு போடலாம். ஓகேவா? ஸோ 3 3s are 9 0 8 3s are 24. இங்கே 3 3s are 9 ரிமைனிங் 1 5 3s are 15. ஓகேவா? இங்கே 1 3s are 3 ரிமைனிங் 2 7 3s are 21 ரிமைனிங் 1 5 3s are 15. ஓகேவா? ஸோ இது எந்த டேபிளில் போடலாம்? இது எந்த டேபிளில் போடலாம்? நம்ம இது வந்து 7th டேபிளில் போடலாம். ஓகேவா? ஸோ இங்கே 8 முடியுது, இங்கே 5 35 இருக்குன்னா 7 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 4 7s are 28 ரிமைனிங் 2 4 7s are 28 5 7s are 15. இங்கே என்ன வரும்? 2 7s are 14. ஸோ 17ல் 14 போச்சுன்னா ரிமைனிங் 3 என்ன வரும்? 5 3s are 15. ஸோ வேறு எதுலேயும் போட முடியுமா? இதில் 44 இருக்குது, 5 இருக்குது, 25 இருக்குது. 5 டேபிளும் போட முடியும், 2 டேபிளையும் போட முடியாது. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன? 3 7s are 21. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ 924க்கு 105க்கு 525க்கு வந்து HCF வந்து பார்த்தீங்கன்னா 21. புரியுதா? ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 135க்கு 225க்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழே கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 135ம் 225க்கும் HCF கண்டுபிடி. ஃபஸ்ட் டேபிளில் போகலாம், 5 டேபிளில் போகலாம். ஓகேவா? என்ன வரும்? 2 5s are 10 ரிமைனிங் 3 7 5s are 35. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 5s are 20 5 5s are 25. இதை நம்ம 3 டேபிளில் போடலாம். 9 3s are 27 1 3s are 3 5 3s are 15. அகெயின் என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் போடலாம். 3 3s are 9 5 3s are 15. ஸோ இங்கே 3 இருக்குது 5 இருக்குது. ஸோ வேறு அந்த நம்பர்லேயே போட முடியாது. ஸோ இதில் HCF என்ன? 5 3s are 15 15 into 3 என்ன வரும்? 45. ஸோ 15 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 5 3s are 15 ரிமைனிங் 1 1 3s are 3 45. ஓகேவா? ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? HCF. ஸோ 135க்கு 225க்கும் HCF வந்து பார்த்தீங்கன்னா 45. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா 2923க்கும் 3239க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2923க்கும் 3239க்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் 2000 500 1000 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சம் பார்த்தோம்ல அந்த மாதிரி மெத்தடில் போடணும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ளே பெரிய நம்பர் என்னது? 3239க்கும் LCM கண்டுபிடிங்க. HCF கண்டுபிடிங்க. 2923. ஓகேவா? எவ்வளோ டைம் வரும்? இந்த 2 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4000க்கு மேலே வந்துடும் ஆன்சரு. ஸோ 1 டைம் தான் வரும். ஸோ 2923. ஓகேவா? ஸோ 9ல் 3 போச்சுன்னா 6 3ல் 2 போச்சுன்னா 1. ஓகேவா? ஸோ இங்கே 12 வரும். ஸோ 12ல் 3 9 போச்சுன்னா 3 இங்கே 2 போட்டால் 0 வரும். ஸோ 316 இதால் டிவைட் பண்ணணும். இதில் இருக்கிறது பெரிய நம்பர், நெக்ஸ்ட் இந்த நம்பர். ஓகேவா? ஸோ 2923. ஸோ 293 வந்து 316ல் எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன வரும்னா 316 வந்து 9 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே நியர் 29 இருக்குல்ல, 9 9 are 27ல் போகிறோம். ஸோ 9 6 are 54 ரிமைனிங் 5 1 9s are 9 14 ரிமைனிங் 1 27 28. ஸோ 2844 வரும். ஸோ 13. ஸோ 13ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 9 வரும். இங்கே 11 வரும். 11ல் 4 போச்சுன்னா 7 வரும். இங்கே 8 ஆயிரும். ஸோ 8 0 வந்துடும். ஸோ 79. ஸோ 79 வந்து 316 வந்து எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். புரியுதா? ஸோ 79 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 9 4s are 36 ரிமைனிங் 3 7 4s are 28 28 + 3 வந்து 31. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் 316 வரும். இப்போ ரிமைனிங் 0. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 79. ஸோ 2923க்கும் 3239க்கும் உள்ள HCF வந்து பார்த்திங்கன்னா 79. ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு மாதிரி இந்த டிவிஷன் இந்த மாதிரி டானா செட் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லாங்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி GCD மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ எக்ஸாம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 513 1134க்கு ஆனால் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ மீ பேர் பொது வகுதி.
ஸோ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க 1134 513 ஓகேவா. ஸோ எவ்வளோ டைம் வரும் 513 வந்து 2 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 3 2s are 6 1 2s are 2 5 2s are 10 ஓகேவா. 1026 வரும். ஸோ 2 டைம்ஸ் போட்டோம்னா 1026. ஸோ 14ல் 6 போச்சுன்னா மைனஸ் பண்ணனா 14ல் 6 போச்சுன்னா 8 வரும். இங்கே 2 போச்சுன்னா 0 1 ஓகேவா. எகெயின் 513. ஸோ 108 வந்து எவ்வளோ டைம்ஸ் போடலாம் 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 4 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கூட போடுங்க. 8 5s are 40 ரிமைனிங் 4 இங்கே 4 540 வந்துடுது. ஸோ போட முடியாது. ஸோ என்ன பண்ணலன்னா 4 டைம்ஸ் போடலாம். 108 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 8 4s are 32 ரிமைனிங் 3. ஸோ இங்கே 3 வந்துடும். 1 4s are 4. ஸோ 4 டைம்ஸ் 4 32 வரும். ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1 11ல் 3 போச்சுன்னா 8 இங்கே 4 வந்துடும். 4ல் 0 போச்சுன்னா 0 தான் வரும் ஓகே. இங்கே 108. ஸோ 1 டைம் 81 வரும். ஸோ 8ல் 1 போச்சுன்னா 7 இங்கே 10ல் 8 போச்சுன்னா 2 ஸோ 27. ஸோ எகெயின் 81 27ல் எவ்வளோ டைம்ஸ் வரும் ஸோ 7 டேபிளில் 3 டைம்ஸ் போடலாம். 7 3s are 21 ரிமைனிங் 2 3s are 6 6 + 2 8 ஸோ 81. ஸோ 3 டைம்ஸ் 81 வரும். ஸோ 0. ஸோ 513க்கு 1134க்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ HCF வந்து என்ன வரும்னா 27 தான் வரும். ஸோ ஃபைனலில் இங்கே என்ன வருதோ அதுதான் வந்து அதோட ஆன்சராக இருக்கும் ஓகேவா. ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ 108 288 360 ஓகேவா. ஸோ இந்ததுக்கான HCF மீ பேர் பொது வகுத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ 108 360 288 360க்கு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 2 டேபிளில் போடுங்க. ஸோ 54 வரும். 1 2s are 2 4 2s are 8 4 2s are 8 1 2s are 2 ரிமைனிங் 1 8 2s are 16 0. எகெயின் 2 டேபிளில் போடுங்க. 2 2s are 4 ரிமைனிங் 1 7 4s are 20 7 2s are 14 7 2s are 14 2 2s are 4 9 2s are 18 வரும். 2வால் டிவைட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. எகெயின் 2வால் போட முடியாது சாரி. 3 டேபிளில் போடலாம். 9 3s are 27 1 3s are 2 3s are 6 ரிமைனிங் 1 4 3s are 12 3 3s are 9. அகெயின் இதை 3 டேபிளில் போடுங்க. 3 3s are 9 8 3s are 24 10. ஸோ இதுக்கு மேலே நம்ம போட முடியாது ஏன்னா 3 8 10க்கு வேறு காமன் நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இவ்வளோ தான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறணும். ஸோ 2 × 2 × 3 × 3 2 2s are 4 4 3s are 12 12 3s are 36. ஸோ இதோட HCF என்ன வரும்னா 36 தான் வரும் ஓகேவா. சம்மில் டவுட்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 90 150 225க்கான HCF கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ 90 150 225 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போடலாம். ஸோ 3 3s are 9 5 3s are 15 7 2s are 21 ரிமைனிங் 1 5 3s are 15. எந்த டேபிளில் போடலாம் இதை 5 டேபிளில் போடலாம். 6 5s are 30 1 5s are 5 1 5s are 5 ரிமைனிங் 15 5 5s are 25. ஸோ இதுக்கு மேலே எது போட முடியுமா முடியாது ஏன்னா 8க்கும் 10க்கும் 15க்கும் காமனாக எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 3s are 15. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 15 தான் வரும் ஓகேவா. ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷனை கேட்டிருக்காங்கன்னா 3556க்கும் 3444க்கான HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ HCF வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 2 நம்பர் பெரிய நம்பரு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா GCD மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 556க்கு சின்ன நம்பர் என்ன வரும். ஸோ 2ல் இருக்கிற ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. சின்ன நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 3 ஸோ 1 டைம் வரும். ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2 5ல் 4 போச்சுன்னா 1 5ல் 4 போச்சுன்னா 1 அகெயின் 3 வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரை எடுத்துக்கிறோம். 3 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும் ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா. 3 2s are 6 1 3s are 3 1 3s are 3 அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 3 டைம்ஸ் 3 36. ஸோ இங்கே 14ல் 6 போச்சுன்னா 8 இங்கே 3 0 நெக்ஸ்ட்டு 4 கீழே இருக்கணும் சரி ஓகேவா. ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் வந்து 84 நெக்ஸ்ட்டு 112 கீழே இருக்குங்க. 1 டைம் 84 வரும். ஸோ 12ல் 4 போச்சுன்னா 8 இங்கே வந்து என்ன வரும் 0 வரும். 10ல் 8 போச்சுன்னா 2 ஸோ 28 வந்துடும் ஓகேவா.
ஸோ இப்போ 28ல் 84 வந்து எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் வரும்? 28 3 டைம்ஸ் போடுவோம். 8 3s are 24, ரிமைனிங் 2 2 3s are 6, 6 + 2 8. ஸோ எவ்வளோ டைம் வரும்? 3 டைம்ஸ் 84. 23 மல்டிப்ளிகேஷன் 28ஐயும் 3 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 84 வந்து ரிமைனிங் 0 வந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 28. ஸோ இந்த நம்பர் தான் பார்க்கணும். ஸோ இங்கே தான் பார்க்கணும். ஸோ 28. ஸோ 3556க்கும் 3444க்கும் ஆனால் HCF வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 225க்கும் 450க்கு HCF கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன பண்ணுவோம்? ஈச் இந்த ஒவ்வொரு நம்பருக்கும், அதாவது ஒவ்வொரு கொடுத்துருக்குற நம்பர் 225க்கு 450க்கு தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம எடுத்து போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? 225க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். ப்ரைம் நம்பர்ஸ் என்ன 2 3 5 7 11 13 19 17 23. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன டேபிளில் போடலாம்? 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 டேபிளில் போடலாம். 4 5s are 20, ரிமைனிங் 2 5 5s are 25. இது அகெயின் 5 டேபிளில் போடலாம். 9 5s are 45. இது என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் போடலாம். 3. இது அகெயின் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 5 பவர், ஏன்னா 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 3 எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ் இருக்குது. 3 பவர் 2. ஓகே, 5 பவர் 2 3 பவர் 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்னது? 450. 450க்கு எதாவது 5 டேபிளில் போடலாம். 9 5s are 145. ஓகேவா? 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் திருப்பி அகெயின் 5 டேபிளில் போடலாம். 1 5s are 5, ரிமைனிங் 4 8 5s are 40. ஓகேவா? இது என்ன போடலாம்? இதை 3 டேபிளில் போடலாம். 6 3s are 18. இதை 3 டேபிளில் போடலாம். 2 3s are 6. இது 2 போட்டு 1 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே 5 எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு? 5 வந்து 2 டைம்ஸ், 3 வந்து 2 டைம்ஸ், 2 பவர் 1. ஓகேவா? ஸோ இதில் இதான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்? 5 பவர் 2 3 பவர் 2. இது இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது பவரில் எப்போவுமே சின்ன நம்பராக தான் பார்த்து எடுக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே 5 பவர் 3 இங்கே 5 பவர் 2 இருக்குன்னா நீங்கள் 5 பவர் 2 தான் எடுத்துக்கணும். 5 பவர் 3 எடுத்துக்கக்கூடாது HCF பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க. 5 பவர் 2 × 3 பவர் 2. ஸோ 2 இங்கே இருக்குது, ஏன் இங்கே இல்லை. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் ஆன்சரு. ஸோ இதை என்ன பண்ணுங்கள்? இது வந்து என்ன பண்ணணும்? நம்ம 5 5s are 25, 3 3s are 9. 25 × 9 எவ்வளோ வரும்? 225 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 225க்கு 450க்கும் HCF வந்து பார்த்தீங்கன்னா 225 தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டலாக இந்த வீடியோஸில் 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 சம்ஸ் எந்த சம்ஸ் இந்த டவுட்ஸ் இருந்துச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவேன், அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.